டேய் நாளைக்கு ஆயுத பூஜை. இன்னைக்கு நைட் ஹாஸ்டலில் மூடிடுவாங்க. நம்ம ரூமுக்கு நாம ஜாமுன்னு ஆயுத பூஜை போடுறோம். என்ன சொல்கிறீங்க? டேய் எல்லாரும் எவ்வளோ காசு வச்சுருக்கிறீங்க? டேய் என்கிட்ட 50 ரூபாய் இருக்குது. என்கிட்ட ஒரு 30 ரூபா இருக்குடா. என்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குது. டேய் என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குதுடா. உங்ககிட்ட எவ்வளோடா இருக்குது? டேய் காசே இல்லைடா. டேய் நம்ம கிட்ட 100 ரூபாய் இருக்குது. கொடூரமாக பண்ணுறோம். சரிடா எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. காலேஜில் ஒரு சின்ன வேலை இருக்கு, இப்போ பார்த்துட்டு வந்துடுறேன். 1 hour later. அவனுக்கு கால் பண்ற, ஆயுத பூஜை போட்டலாம். ஹலோ ஏனாக்கிற வாடா ஆயுத பூஜை போடலாம், டைம் ஆயிடுச்சு. டேய் வந்துட்டேன்டா. என்னடா எல்லாம் ஆயுதத்தை வச்சு ஆயுத பூஜை போட்டால் நீங்கள் துணி வச்சு போடுறீங்க? துணி தான் நம்மளுக்கு ஆயுதமே. என்னடா தான் ஆயுதமே? தம்பி இதுதான் நம்மளுக்கு ஆயுதமே. இதை வச்சு தான் 4-5 புள்ளிங்களை ரெடி பண்ணுறோம். எப்படி சோக்காக்கலாம்? சரி ஆனது ஆச்சு. புக் இருந்தால் எடுத்து வைக்கடா. காசு பத்திரம் இருந்தால் புக்கெல்லாம் இடைக்கு போட்டு ஆயுதம் வாங்கணும். படிச்சு எப்படியும் வேலைக்கு போக போதில்ல, கூலி வேலைக்கு தான் போக போறோம். எதுக்குடா புக்கு? உங்ககிட்ட கார்டு இருந்தால் பிடிங்குவாங்க, ரூபா இருந்தால் எடுத்துக்குவாங்க. படிப்பை மட்டும் யாராலையும் பிடுங்க முடியாது. எங்கள் படிப்பை வச்சு எங்களாலே ஒன்றும் புடங்க முடியல. எங்கள் கிட்ட இருந்து யாரா புடங்கிறது?